தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. தீனா, இதான் உன்னோட வீடா? ஆமா ஸ்ரீ, என்ன அழகா இருக்குல்ல? என்னது இது உனக்கு அழகா இருக்கா? டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஒரு ஓட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. என்ன ஸ்ரீ நீ சாதாரணமா ஓட்டு வீடுன்னு சொல்ற? இதே மாதிரி நமக்கு 2 வீடு இருக்கு தெரியுமா? என்ன தீனா, என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. போக போக புரியும் ஸ்ரீ. டேய், கார்ல ஏறினதுல இருந்து இத மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க தீனா. சரி, உள்ள போய் பேசிக்கலாம். இப்ப எதுவும் பேச வேண்டாம். எல்லாரும் பாரு, உன்னதான் பார்க்க வந்திருக்காங்க. ஏன் தெரியுமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். மருமக எப்படி இருக்கான்னு ஊர் ஃபுல்லா இங்கதான் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நாம ஆர்கியூ பண்ண கூடாது. ஓகே, வீட்டுக்குள்ள போய் ஆர்கியூ பண்ணிக்கலாம். தீனா, வா ஸ்ரீ, உள்ள போலாம். சிரிச்சுக்கிட்டே வா. டேய், அங்க இருங்கடா. ஆரத்தி கூட எடுக்காம மருமகளை வீட்டுக்குள்ள விடுவியா? அங்கே இரு, வரேன். ஓகே ஓகேம்மா. ஸ்ரீ, அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தல, அங்க பாரு, அம்மா வராங்க. வா வாமா மருமகளே, எப்படி இருக்கமா? நல்லா இருக்கியா? நீங்க 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 எப்படி? நீங்க தீனா, இவங்களா இவங்களா உன்னோட அம்மா? அப்போ நீ என்ன ஸ்ரீ, என்ன மறந்துட்டியா? பாத்தியா, சின்ன வயசுல என்ன பார்த்தது எப்படி உனக்கு ஞாபகம் இருந்திருக்கும்? இப்பவாச்சும் ஞாபகம் இருக்கா நான் யாருன்னு? நான் தான்மா உன்னோட அத்தை பையன், உன்னோட மாமா. சின்ன வயசுல இருந்து மாமா மாமான்னு சொல்லுவ தெரியுமா? அது நான் தான். என்ன நீ? ஆமா ஸ்ரீ, நான் தான். என்ன ஷாக்கா இருக்கா? எப்படி மாமாவோட பெர்ஃபார்மன்ஸ்? ஆனா செம்ம அழகு ஸ்ரீ. இப்படி ஒரு அழகு தேவதைய எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும் சொல்ல? அதனாலதான் உன்னை எனக்கு பொண்டாட்டியா, என் அம்மாக்கு மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னம்மா, சந்தோஷமா? டேய், அம்மாடி மருமகளே, கொஞ்சம் இந்த முகத்தை இந்த பக்கம் காட்டுறது. அத்தை. ஆமாமா, உன் அத்தையே தான். எப்படி இருக்க? ஏமா, கல்யாணம் ஆன புள்ள முதல்ல மாமியார் வீட்டுக்கு வரப்ப யாராச்சும் இந்த கருப்பு கலர் புடவைய கட்டிட்டு வருவாங்களா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? ஏண்டா, அவளுக்கு தான் தெரியாது, நீ சொல்ல மாட்ட? ஏண்டா, முதல்ல வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறப்ப யாராச்சும் இந்த கருப்பு கலர் புடவையோட வருவாங்களாடா? என்னடா இவ? என்னத்த சொல்றது, உன்னெல்லாம் நல்லது கேட்டதை சொல்லி கூட வளர்த்தாம விட்டுருக்கான். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு எது நல்லது பெல்லதுன்னு அதான் அத்தை கிட்ட வந்துட்டேன்லம்மா. இனிமே ஒன்னொன்னா அத்தை உனக்கு சொல்லி கொடுக்கறேன். நீ எல்லாத்தையும் கத்துப்ப. கவலைப்படாத மருமகளே, என் பையனோட சேர்ந்து நில்லு. ஆரத்திய சுத்திடுறேன். வா, வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு போ, சரியா? டேய், மருமகளை கூட்டிட்டு உள்ள போடா. ஓகேமா. என்ன ஸ்ரீ, வா உள்ள போலாம். வா மருமகளே, வாமா வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னம்மா மருமகளே, இந்த மாமனை மறந்திருக்க மாட்டியே? வா வா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நீங்களாம் எப்படி? ஆனா எப்படி எனக்கு ஒண்ணு புரியல. தீனா, இவங்க தான் உன்னோட அப்பா அம்மாவா? ஆனா நீ என்கிட்ட என்னென்னமோ சொன்னீங்கடா. ஆமா ஸ்ரீ, இவங்க தான் என்னோட அப்பா அம்மா, உன்னோட அத்தை மாமா. மறந்துட்டியா என்ன? வேற என்ன ஸ்ரீ பண்றது? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசுல இருந்து உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். வந்து உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டா, என்னால உனக்கு மட்டும் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்றது? எனக்கு வேற வழி தெரியலமா. எனக்கு நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை வேணும் பாத்தியா? அதனாலதான்
உனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். நீயும் எல்லாத்தையும் நம்பிட்டு என்ன நம்பி கல்யாணம் பண்ணி இங்க வரையும் வந்திருக்க. தீனா, நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்ட. உன்னை எவ்வளவு நம்பின. ஆனா நீ என்கிட்ட பணக்காரன், மல்டி பில்லியனர் என்னென்னமோ சொல்லி என்னை ஏமாத்திட்டல. சீ, நீ இவ்வளவு மோசமான ஆளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. யூஆர் a cheater. ஏய், என்ன இவ்வளவு கோவப்பட்டா நான் அமைதியா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் ஸ்ரீநிதி. என்கிட்டலாம் இந்த வேலையை காட்டுற வேலை வச்சுக்காதீங்க. உங்க பையன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவான். அதை பார்த்து நான் அமைதியா இருக்கணுமா? உங்க பையனுக்கு நல்ல புத்திய சொல்லி கொடுத்திருக்கணும். அத விட்டுட்டு இப்படி ஏமாத்தி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன் மேல கோவப்படுறீங்க? ஏய், ஒட்டக்கமா பேசுடி. என்ன விட்டா வாய் நீண்டுகிட்டே போகுது. என் பையன் தானே உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். என் பையன் கையால தானே தாலி வாங்கியிருக்கேன். அப்புறம் என்ன? இது உன்னோட மாமியார் வீடு, உன் அப்பன் வீடு கிடையாது. உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு. இங்க பாருங்க, உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. ஏய், என்னடி நாமும் மாமியாரு. மாமியார் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேச. மாமியாருனா புள்ளைக்கு நல்ல புத்திய சொல்லி கொடுக்கணும். அத விட்டுட்டு ஒருத்திய ஏமாத்தி கூட்டிட்டு வான்னு சொல்லுவீங்களா? நீங்களாம் மாமியாரு. நீங்க சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? இப்பவே நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லுவேன். என்னது, போலீஸ் ஸ்டேஷன் போவியா? எங்க காலை எடுத்து வெளிய வச்சிரு பாக்கலாம். ஏண்டி, உனக்கே இவ்ளோ திமிர் இருந்தா எனக்கு எவ்வளோ இருக்கும்? ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவியா? உங்க பையன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லுவேன். என்னது, என் பையன் உன்னை ஏமாத்தினானா? ஏய், மறந்துட்டியா? நீ தாண்டி லோன்னு அவன் பின்னாடி சுத்தி அவனுக்கு காதல முதல்ல சொன்னது. என்ன, பணம் இருக்கு சொத்து இருக்குன்னு பின்னாடி சுத்தினது நீ தானே? எங்ககிட்ட எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குடி. உன்னை பத்தி தெரிஞ்ச எங்களுக்கு அதுக்கான ஆதாரத்தை ரெடி பண்ணாம இருப்போமா? என்ன குரல வசத்துன? அவ்வளவுதான் பாத்துக்கோ. அவன் பின்னாடி நீ லோன்னு சுத்தினது, அவன் கிட்ட நீயா வலிஞ்சு வலிஞ்சு பேசினது, சொத்துக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது, எல்லா ரெக்கார்டும் எங்க கிட்ட இருக்குடி. எங்க இப்ப போலாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? கம்ப்ளைண்ட் நீ குடுக்கறியா இல்ல நான் குடுக்கறேனான்னு பாக்கலாமாடி? என்ன தீனா, உன் அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க, பார்த்துட்டு சும்மா நிக்கிற? அம்மா பொய் சொல்லலையே ஸ்ரீ, உண்மைதானே சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இங்கெல்லாம் இப்படிதான். கிராமத்துல வந்தா கிராமத்து பழக்கம் மாதிரி மாறிக்கணும். அத விட்டுட்டு நீ எப்பவும் இருக்க மாதிரிலாம் இங்க இருக்க முடியாது. எனக்கு பொண்டாட்டியா, என் அப்பா அம்மாக்கு மருமகளா நல்ல பொண்ணா நடந்துக்கோ, சரியா? தீனா, நீயுமா என்ன லவ் பண்றேன்னு சொன்னியேடா? ஆமா, இப்பவும் சொல்றேன். நான் உன்னதான் உயிருக்குயிரா லவ் பண்றேன். ஆனா அதுக்காக என் அம்மா அப்பாவை என்னால விட்டு கொடுக்க முடியாது ஸ்ரீ. எனக்கு நீ வேணும். அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ண, உன்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஆனா நான் பண்ணது தப்புனா நீ பண்ணதும் தப்புதான். என் வாழ்க்கைய அழிச்சிட்டல. நான் என்னென்னலாம் எப்படி எல்லாம் வாழணும்னு கனவு கண்டிருந்தேன் தெரியுமா? என் கனவு எல்லாம் உனக்கு தெரியும் தானடா? எல்லாம் தெரிஞ்சும் என் வாழ்க்கைய அழிச்சிட்டல. நோ ஸ்ரீ, நான் எங்க உன் வாழ்க்கைய அழிச்சேன்? நான் தான் வேணும்னு என் பின்னாடியே வந்த. நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்ட. இதுல என் தப்பு எங்கம்மா இருக்கு? பண்ணதெல்லாம் நீ. கடைசியில என் மேல பழிய போட்டா எப்படி? பேசினதெல்லாம் போதும். அவ்வளவு தூரம் வந்திருக்கல, போய் குளிச்சிட்டு வா. ஆம், ஓகேமா. அடியே மருமகளே, மூஞ்ச இப்படி வச்சதெல்லாம் போதும். முதல்ல இந்த புடவைய மாத்திட்டு வா. நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு கருப்பு கலர் ஆகவே ஆகாது பாத்துக்க. இனிமே இந்த வீட்டுல ஏதாச்சும் நீ கருப்பு கலர்ல போட்ட அவ்வளவுதான் பாத்துக்க. போய் முதல்ல ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு வா. அந்த கிச்சன்ல வந்து கொஞ்சம் உதவி பண்ணுவா. என்னென்ன பண்ணணுமோ நான் சொல்றேன், வா. நானா? அப்புறம் வேற யாரு பண்ணுவா? இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கிறது நீ தானே. நீ வந்ததுக்கு அப்புறமும் மாமியார் உட்காந்து வேலை பாப்பேன்னு பாத்தியா? அடி வாடி, போய் முதல்ல ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா.
அம்மா அவளுக்கும் டயர்டா இருக்கும்ல, பாவம்மா. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கட்டும். நாளைக்கு காலையில இருந்து இந்த வீட்டு மருமகளா நடந்துப்பா. என்ன ஸ்ரீ? என்னடா? அம்மா இன்னைக்கு ஒரு நாள்மா எனக்காக. சரி சரி, இந்த ஊரு இந்த வீடெல்லாம் புதுசுங்கிறனால சரின்னு சொல்றேன். போ போ, உள்ள போய் இரு. நாளையில காலையில இருந்து எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும், புரியுதா? கூட்டு போட அவள. சரிம்மா. ஸ்ரீ வா. என்ன மீரா, எதுக்கு கூப்பிட்ட? பவி, இந்தா இது வாங்கிக்கோ. என்னடி இது? பவி, இதுல 4 லட்ச ரூபாய் இருக்கு, இந்தா பவி. மீரா, என்ன பண்ற? இந்த காசு எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? நீ அது சார் கிட்ட கொடுக்கறேன்னு தானடி எடுத்துட்டு போன. இப்ப என்னன்னா என்கிட்ட கொடுக்குற? மீரா, நான் அவர்கிட்ட கொடுக்கலான்னு தான் கொண்டு போனேன். ஆனா அவருக்கு வேண்டவே வேண்டான்னு உறுதியா இருக்காரு. நான் என்ன பண்ணட்டும்? அவருதான் சொன்னாரு, உங்ககிட்ட கொடுத்த நகைய மீட்டு சித்தி கிட்ட கொடுக்கணுமா. இந்த காசு அவருக்கு வேண்டாமாண்டி. அடி, என்னடா இது? இப்ப காசு எங்களுக்கு கொடுத்தே ஆகணுமா? அந்த நகைய மீட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா மாப்பிள்ளை வீட்ல இருந்து காசு வாங்குறது நல்லது இல்லடா. அது நமக்கு கௌரவமா இருக்காது பத்தியா. அதனால அவர்கிட்டே கொடுத்துருமா. ஆமா மீரா, சித்தி சொல்றதுதான் கரெக்ட். நம்மளால காசு ரெடி பண்ண முடியாதா என்ன? அதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம நகைய மீட்டுலாம். முதல்ல இதை மாப்பிள்ளை கிட்ட கொடு மீரா. அவங்க பெருந்தன்மை வேண்டான்னு சொல்றது. ஆனா அதுக்காக நாம அப்படி இருக்க முடியுமாடா? ஏற்கனவே அம்மா அப்பாவால எதுவுமே கொடுக்க முடியாதுடா. என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ 4 லட்ச ரூபாங்கிறது அவங்களுக்கு சின்ன காசா இருக்கலாம்டா. நமக்கு அது எவ்வளவு பெரிய காசுன்னு உனக்கு தெரியாதா? அம்மா, நீங்க சொல்றது எல்லாமே நான் அவர்கிட்ட சொன்னேம்மா. ஆனா அதுக்கு அவரு என்ன சொன்னாரு தெரியுமா? மீரா, என்ன சொல்ற? ஆமா பவி, இப்படி சொல்றவர்கிட்ட நான் என்ன நடி சொல்றது? இவ்வளவு தூரம் அவர் சொல்றப்போ நான் திரும்ப திரும்ப போய் கொடுத்தா அவர் என்னடி நினைப்பாரு? பரவாயில்லடா மீரா, உன் வாழ்க்கை எப்படியோ அமைஞ்சிருச்சோன்னு ஒரு சில டைம் நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா கடவுள் உனக்கு எதிர்பாராம ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாலும் அந்த வாழ்க்கையை உனக்கு நல்லதா கொடுத்துருக்காரு. கண்டிப்பா நீ சந்தோஷமா இருப்படா. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். மாமனார் மாமியார் கிட்ட இருந்து 1 ரூபாய் கூட வேண்டாம், என் பொண்டாட்டிய நான் பாத்துப்பேன்னு சொல்லியிருக்காரு பத்தியா. இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்னு எனக்கு தெரியல. சந்தோஷம்மா, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான் மராணி. இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்காம இருக்கிறது அவங்க பெருந்தன்மை. ஆனா கட்டி கொடுத்த பொண்ணுக்கு அம்மா வீட்டு சார்பா எங்களால எதுவுமே பண்ண முடியலையே. அத நினைக்கிறப்பதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுக்குதான் வருத்தப்படுறீங்க? இப்ப நம்மளால போட முடியல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அவளுக்கு நல்லாவே நீங்க செய்வீங்க. வருத்தப்படாதீங்கக்கா. இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு, சந்தோஷப்படுங்க. ஆமா ராணி, ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளை கொடுத்து வச்சிருக்கா. எங்களுக்கு மாப்பிள்ளையா கிடைக்க நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த தம்பி இந்த வீட்டுக்கு வந்து சின்னதா கூட முகம் சொல்லிக்காம எப்பவும் அவங்க வீட்டுல இருக்க மாதிரியே இருக்கு தெரியுமா. எனக்கு அதுவே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சித்தி, ஒரு வகையில அவரு சொல்றதும் கரெக்ட் தானே சித்தி. நீங்க எங்களுக்கு சொந்தத்துக்கும் மேல சித்தி. சொந்தக்காரங்க கூட எங்க கிட்ட இருக்க சொத்தெல்லாம் புடுங்கிட்டு தான் சித்தி அனுப்புனாங்க. ஆனா இந்த ஊருக்கு வரப்ப எந்த சொந்தமும் இல்லாம தண்ணி மரமா வந்தோம் சித்தி. இவ்வளவு பெரிய சொந்தமா நீங்க கிடைச்சீங்க. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல கழுத்துல இருக்க செயினை கூட கழட்டி கொடுத்து அப்பாக்கு உதவி பண்ணீங்க சித்தி. இந்த மனசு யாருக்கு சித்தி வரும்? யாருக்கு வரும்? ஆனா நீங்க கிடைக்க நாங்க தான் சித்தி கொடுத்து வச்சிருக்கணும். உண்மைதான் சித்தி, அவர் சொல்ற மாதிரி சொந்தத்துக்குள்ள பணத்தினால சின்னதா கூட பிரச்சனை வரக்கூடாது. எனக்கு தெரியும் நீங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டீங்க, பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு. இருந்தாலும் அவர் சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான் சித்தி. எனக்கு எப்பவும் நீங்க இதே மாதிரி எங்க கூட சொந்தத்துல இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க எப்பவும் இருக்கணும் சித்தி. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. பவி, இந்த பணத்தை வச்சு சித்தியோட நகை எல்லாமே மீட்ரு பவி. என்னடா மீரா, இவ்ளோ பெரிய வார்த்தைலாம் சொல்ற? உன்னையும் நான் என் பொண்ணா தாண்டா பாக்குறேன். சரி, இப்ப என்ன? இந்த பணத்தை நாங்க வாங்கிக்கணும், அவ்வளவுதானே? பவி, வாங்கிக்கோமா. நாளைக்கே போய் நகையை மீட்டு கொண்டு வந்துடலாம். சரிங்கம்மா. என்னடி, இப்ப சந்தோஷமா? சரி சரி மீரா குட்டி, நாளைக்கும் புகுந்த வீட்டுக்கு கிளம்புறதானே நீயும்? ஆமா ராணி, அவளும் கிளம்பணும். இங்க இருந்து என்ன பண்ண போறா? அதெல்லாம் நல்லா இருக்காது. மாப்பிள்ளைக்கு வேலைக்கெல்லாம் போகணும். கல்யாணம் ஆகி ஒரே நாள் தான் அங்க தங்கியிருக்கா. இங்க இருக்கிறதுலாம் நல்லா இருக்குமா? அவ கிளம்பணும். ஆமா மீரா, அம்மா சொல்றதுதான் கரெக்ட். புருஷன் கூட வீட்டுல போய் இங்க பாரு எல்லாத்தையும் அனுசரிச்சு சந்தோஷமா வாழணும். சரிங்க சித்தி.
கௌரி சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தானே. சொந்தம் விட்டு போகாம இருக்கணும்னா, என் தங்கச்சியோட சொந்தம் கடைசி வரை இருக்கணும்னா, நாம் ஆசைப்பட்ட மாதிரி ஷில்பாவையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஆனா பையனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றான். இதுல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பார்வதிக்கும் இதுல சரியா விருப்பம் இல்ல. என்ன பண்றது? இன்னொரு முறை அவ பேசுனதை வச்சு பார்வதி கிட்ட பேசி பாப்போமா? ஏங்க, நீங்க என்ன தூங்கலையா? இல்லம்மா, இனிமேதான் தூங்கணும். இன்னைக்கு கார்த்திக் அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிருந்தோம்ல, நல்லா இருந்துச்சுங்க. என்னம்மா கவனிச்சாங்க தெரியுமா? அப்பா சின்ன வீடா இருந்தாலும் நல்லா அழகா வச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சொந்த மாதிரி சந்தோஷமா பேசுறாங்க, பழகுறாங்க. கொஞ்சம் கூட அந்நியமா நினைக்கலங்க. எல்லாருமே நல்லா பழகுனாங்க. ஓ, சரி சரி. இப்ப அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருங்க. நீங்க தான் கடைசி நிமிஷத்துல வர முடியலன்னு சொல்லிட்டீங்க. என்னம்மா பண்றது? விஸ்வாவும் உன் கூட அங்க வரான்ல. நானும் கம்பெனிக்கு போலன்னா நல்லா இருக்குமா? இன்னைக்கு ஆடிட்டிங் வேற இருந்துச்சு, அதனாலதான். புரியுதுங்க. அப்புறம் பார்வதி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னங்க, சொல்லுங்க. எல்லாம் நம்ம பையன் விஸ்வாவோட கல்யாணத்தை பத்தி தாமா. விஸ்வா கல்யாணத்தை பத்தி இப்ப என்ன பேசணும்? எனக்கு புரியலங்க. பார்வதி, ஏற்கனவே நாம பேசியிருக்கோம். ஷில்பாக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி. என்னங்க நீங்க திரும்பவும் அதையே கேக்குறீங்க? ஏற்கனவே பையன் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான்ல. அவனுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கைய எப்படி அமைச்சு கொடுக்க சொல்றீங்க? எல்லாம் புரியுதுமா. இருந்தாலும் 2 நாளா என் மனசு அரைச்சுக்கிட்டே இருக்கு. கௌரி வந்து என்கிட்ட பேசினா, சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றா. புள்ள இல்லைன்னா விஸ்வாவை தான் விரும்புறான்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ ஆசைப்படுறாளே, எப்படி? ஏங்க, சின்ன வயசுல இருந்து அவ இதே வீட்ல தான் இருக்கா. அது எப்படி நீங்க சொல்றீங்க சொந்தம் விட்டு போகும்னு? கடைசி வரை இங்க தானே இருக்க போறான். ஏங்க, நமக்கு இருக்கிறது ஒத்தைக்கு ஒரு புள்ள. அந்த பிள்ளைக்கு அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாதானங்க அவன் சந்தோஷமா இருப்பான். பிடிக்கலன்னு சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? அவனை பத்தி யோசிச்சு பாருங்க. எல்லாம் புரியுதுமா. ஆனா தங்கச்சி ஆசைப்படுறாளேன்னு தான். ஏங்க, ஷில்பா சின்ன பொண்ணு. இதெல்லாம் காதல்னு எடுத்துக்கிட்டு அவங்க தான் பேசுறாங்கன்னா, நீங்களும் அவங்களுக்கு புத்திமதி சொல்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அவ படிக்கிற பிள்ளைங்க, படிப்புல தான் முதல்ல கவனத்தை செலுத்தணும். இங்க பாருங்க, விஸ்வாக்கு அவனுக்கு விருப்பம் இல்லாம அவன் கல்யாணம் நடக்காது. அவனுக்கு பிடிச்ச பொண்ணை மட்டும்தான் என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இதுதான் என் முடிவு. என்ன? ம், சரி. இத்தனை நாள் வரைக்கும் உங்க தங்கச்சிக்கு என்னென்ன செஞ்சிருக்கீங்க? ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நான் வேண்டான்னு தடை சொல்லியிருப்பேனா? ஆனா இந்த விஷயத்துக்கு வேண்டான்னு சொல்றேன்னா, இதுல என் பிள்ளையோட வாழ்க்கையும் அமைஞ்சிருக்குங்க. அவனுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கைய எப்படிங்க அமைச்சு கொடுக்க சொல்றீங்க? அதனாலதான் சொல்றேன், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. புரியுதுமா பார்வதி. எனக்கும் என் பிள்ளையோட சந்தோஷம் தான் முக்கியம். நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சரி. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, தூங்குங்க. நீயும் வந்து பாடு. ம்